சயாட்டிக்கா நர்வ் பெயின்னால நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கஷ்டப்படுறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சயாட்டிக்கா அப்படின்னா மெடிக்கலாக என்ன, இதனால் என்னென்ன அறிகுறிகள்லாம் உருவாகுது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன நம்ம அக்குபஞ்சரில் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் அமிர்தா அக்குபஞ்சர் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க. இந்த சயாட்டிக்கா நரம்பானது லம்பார் அப்படின்ற அந்த எலும்புலேருந்து உருவாகக்கூடிய நரம்பு. இது நம்மளுடைய கால் தொடை பக்கமாக பின்பக்கமாக இறங்கி கால் பாதம் வரைக்கும் இந்த நரம்பு போய் சேருது. ஸோ இதில் பாதிப்பு வரும்போது காலுடைய அசைவுகளும் பாதிக்கப்படும், காலில் வித்தியாசமான உணர்வுகளும் தெரியும். இந்த பாதிப்புகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 வகையான காரணங்கள் இருக்குங்க. முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பைனல் டிஸ்க். இந்த ஸ்பைனல் டிஸ்க் எப்போ வீக்கம் அடையுதோ அப்போ அந்த நரம்பை போட்டு அழுத்தும் போதெல்லாம் அதில் பெயின் கிரியேட் ஆகும். அடுத்தது ஜவ்வு வீக்கம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளாரியே ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் வெளியே லீக் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்றப்போ நரம்பை இன்னும் சிவியராக போட்டு அழுத்தும். இதுக்கு பேர் தான் ஸ்பைனல் டிஸ்க் ஹெர்னியேஷன். அடுத்து 3வது ரீசன் ஸ்பைனல் டிஸ்க் டீஜெனரேஷன். அதாவது இந்த ஜவ்வு நாளாகும்போது இன்னும் ரொம்ப தேய்மானம் அதிகமாகி அது கரைஞ்சி சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எலும்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று உரசும் போது அதனாலையும் நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு பெயின் வரும். 4வது ஸ்பைனல் கெனால் ஸ்டீனோசிஸ். இந்த ஜவ்வுக்கும் எலும்புக்கும் நடுவில் இருந்து தான் நரம்புகள் பிரியுது. இந்த இடைவெளி கம்மியாகிறவங்களுக்கு அப்பயும் நரம்பு அழுத்தப்பட்டு சயாட்டிக்கா மாதிரியான பெயின் கிரியேட் ஆகும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பைரிஃபார்மிஸ்னு ஒரு தசை இருக்கு. இந்த தசையானது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இன்ஃப்ளமேஷன் ஆனாலோ வீக்கம் அடையும் போதெல்லாம் அந்த சயாட்டிக்கா நரம்பை போட்டு அழுத்தி சயாட்டிக்கா பெயின் கிரியேட் ஆகும். இதனால என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பேக் பெயின், இடுப்பு வலி, கால் தொடைப்பகுதியில் வலி, முட்டி வலி, கெண்டைக்கால் தசை வலி, கால் பாதத்தில் வலி ஏற்படுறது, இடுப்பு பகுதியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் வருது, கால் மறுத்து போகிறது, ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது, எரிச்சல் வருதுன்னு 10 வகையான அறிகுறிகள் இதில் கிரியேட் ஆகுது. இது எப்படி நம்ம அக்குபஞ்சரில் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பல வருஷமாக பல பேருக்கு பயன்படுத்தி நாங்கள் ரிசல்ட் எடுத்தது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டியூ4, டியூ3, BL23, BL24, BL25, GB30, BL40, BL60 இந்த எல்லா புள்ளிகளையும் எந்த பக்கம் சயாட்டிக்கா நரம்பு வலி அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்தில் மட்டும் பாதிக்கப்பட்ட பக்கமே இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கார்லிக் வச்சு நீடில் பண்ணி மார்க்ஸாக காட்டணும். எவ்வளோ நேரத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா 20 நிமிஷத்துக்கு இந்த நீடில் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு மார்க்ஸாக காட்டணும். அவங்களுக்கு வலி முழுசாக குணமாகிற வரைக்கும் வாரம் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். சயாட்டிக்காவுடைய எல்லா அறிகுறிகளுக்கும் தனித்தனியாக பாயிண்ட் காம்பினேஷன்ஸை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு பேர் TCM பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 11 வகையான TCM பேட்டர்ன்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா சயாட்டிக்கா இன் TCM அக்குபஞ்சர் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ கிளாஸு, 2 வாரம் இந்த கிளாஸ் வந்து நடக்கும். பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம், ஆன்லைனில் PDF நோட்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்லது.